ஜெய் சாயிராம். நம் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். முடியவில்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் மாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்வின் ரகசியம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ வாழும் வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே வாழ வேண்டுமே, வாழ்ந்துதான் தீர வேண்டுமே என்பதற்காக வாழ நினைக்காதே. அர்த்தமுள்ளதாக உன் வாழ்வை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். இந்த நொடி நீ மனதில் எதை நினைத்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, மனதில் எதை வேண்டி விரும்பி என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாயோ, அது அப்படியே நீ நினைத்த மாதிரியே, நீ கேட்ட மாதிரியே உனக்கு கிடைக்கும். எல்லாமே அப்படியே கிடைக்கும். நம்பிக்கையோடு என்ன வேண்டுமோ மனதால நினைத்துக்கொள். உனக்காகவே உன் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்காகவே உன் அப்பா இருக்கிறேன். அனைத்தையும் நிறைவேற்ற இனி எப்பொழுதுமே அதிர்ஷ்ட காற்று உன் பக்கமே வீசும். அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே உன் பக்கம்தான். ஜென்ம ஜென்மமாய் நீடித்தும் நிலைத்தும் இருக்கிறது உனக்கும் எனக்குமான பந்தம். உன் சாயப்பா இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் அற்புதத்தையும், இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா நிகழ்வுகளையும், இனி நடக்கப் போவதையும் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் செய்த தவறை மாற்றிக்கொள்ளும் உன்னுடைய மனப்பக்குவம் மிக மிக புனிதமானது என் குழந்தையே. உன்னுடைய அந்த நல்ல மாற்றம், நல்ல மனதிற்கான புதையலை நான் நிச்சயமாக உன்னிடம் சேர்ப்பேன். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். ஏதாவது தவறு செய்துவிட்டால் மனதை திருத்தி கொண்டு அந்த தவறு மீண்டும் நடைபெறாதவாறு நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. இப்படியே உன் மனதை நிதானமாக வைத்துக்கொள். நல்ல நல்ல எண்ணங்களோடு உன் மனதை நிரம்பி வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நடைபெறும்படி நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலையோ பயப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதையெதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கும் தருவாயில் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன், உன்னுள் தான் இருக்கிறேன் என்று நான் கூறும் குரல் நீ கேட்க மறுக்கிறாய் உன் மனப்பதட்டத்தினால். நீ மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது, மனவேதனையான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, என் முகத்தை பார்த்தால், என்னுடைய உருவத்தை பார்த்தால் மன அமைதி பெறுவாய். அப்படி இருக்கும் பொழுது, இப்பொழுது நான் வந்து உன்னிடம் பேசியும் கூட உன்னால் அமைதியாக இருக்க முடியவில்லையே. ஏன் என்று உனக்கு புரிகிறதா? உன் மனம் அவ்வளவு குழம்பி போயிருக்கிறது. என்னுடைய முகம் உனக்கு தெரிந்தும் கூட, என்னுடைய குரல் உன் காதில் விழுந்தும் கூட உன்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. தத்தளித்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோமோ, ஏது செய்ய போகிறோமோ என்று குழப்பத்தோடு இருக்கும் உன் மனதை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அந்த நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். இப்பொழுது இந்த நொடி நீ மனதில் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே உன் பக்கம்தான். எப்பொழுதுமே என்னை வெளியே எங்கும் போய் தேடாதே. உன்னுள்ளேயே இருக்கும் உன் சாயப்பாவை கவனமாக சிந்தனை செய். கவனமாக உற்று நோக்கு. வெளியே போய் அப்பா எங்கே இருக்கிறார், எனக்கு துணையாக அவர் எப்பொழுது வருவார் என்று தேடிக்கொண்டே இருக்காதே. நான் உன்னில் தான் இருக்கிறேன். கஷ்டமான சூழ்நிலையில் பார்வை வேறு விதமாக இருப்பதால் தான் உன்னுடைய பார்வையை நான் மாற்ற முயற்சி செய்கிறேன். நல்ல எண்ணத்தை வளர்க்க முயற்சி செய்கிறேன். எப்பொழுதுமே பார்வையும் எண்ணமும் நல்லதை நோக்கியே இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்வில் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்ல நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும் உனக்கு.
என் அன்பு குழந்தையே, வாழ்வில் சந்தோஷத்தை மற்றவர்களிடம் போய் தேடாதே, வேறு எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்காதே. அந்த சந்தோஷத்தை உன்னில் தேடு. உனக்காகவே இருக்கும் அந்த சந்தோஷம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு உனக்குள்ளே உனக்கான சந்தோஷத்தை தேட முயற்சி செய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் செல்வமே, ஒரு செயலை செய்வது வெற்றியே அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதுதான் மிக மிக உன்னதமான வெற்றியே. எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு அதை கடக்க பழகு. தோல்வி வந்துவிட்டது, அடைந்து விட்டேன் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்பதை எப்பொழுது நீ உணர ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதிலிருந்து அந்த நொடியிலிருந்து உன் வாழ்வு வெற்றி பயணத்தில் துவங்க ஆரம்பிக்கும். ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்கப் போகிறாய், ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறாய். அதுவும் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு ஜெயிக்கப் போகிறாய். பிரம்மாண்ட வெற்றியை அடையத்தான் போகிறாய். இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும். அதிர்ஷ்டம் உன் பக்கமே. நிம்மதியே இல்லாமல் மனதில் சஞ்சலத்தோடு மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது, சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி என்றும் வார்த்தையை கூட நீ மறந்து விடுவாய். சந்தோஷத்தை உன் வாழ்விலிருந்தே இழந்து விடுவாய். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே உன்னை வந்து சேரும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை, உனக்கு வந்திருக்கும் அந்த வாழ்வை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்டால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறது என்று நீ நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் மௌனமாக இருக்க பழகு. மௌனமே அனைத்திற்கும் சந்தோஷமான நிகழ்வுகளாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார், உன் வாழ்வே வெற்றியாக மாறும். ஏனென்றால் தேவையில்லாத வார்த்தைகளால் வாழ்வையே இழந்தவர்கள் ஏராளம் பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே வார்த்தை எல்லை மீறும் என்று நீ நினைக்கும் பொழுது அமைதியாக இருந்துவிடு. அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. நான் கூறும் வாக்கை கேட்டுப்படிதான் நீ எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் தவறு என்பதே கிடையாது. ஆனால் சில சமயம் உன் சூழ்நிலைகளால் தான் நீ அதை ஏற்க மறுக்கிறாய். அதுவும் உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே புரிகிறது. எது நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள். எது வந்தாலும் அப்படியே வாழ்ந்து காட்டு. உன் வாழ்வு மாற்றத்தக்க அதிசயங்களை கண்கூடாக பார்க்கும் அந்த தருணத்தை நானே உனக்கு உருவாக்கி காட்டுகிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு.
உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதியளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல்
அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். என் பாதத்தை பற்றி நீ வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு புதிய இடம் நோக்கி நகரத்தான் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் சத்திய வார்த்தைகள்தான். அதுதான் உன் செவிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே உன் அப்பாவின் வார்த்தைகளை தவிர்த்து விடாமல் நம்பிக்கையோடு கேள் பிள்ளையே. நீ கவலையாக இருக்கும் நேரத்திலெல்லாம், உன் மனம் சங்கடப்படும் நேரத்திலெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஆலோசனைக்காகவும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதற்காகவும் சரி தேடி போகாதே. இங்கு ஒருவன் நான் உனக்காகவே இருக்கின்றேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னே அமைதியாக உட்கார்ந்து விடு. உன் மனதிற்குள் இருக்கும் உன் அப்பாவை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டிரு. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுமையாக பார். என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையான அன்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னிடம் இருந்து ஒரு ஆத்மார்த்தமான அரவணைப்பும் உன்னிடம் இருந்து என்னிடமும், என்னிடம் இருந்து உன்னிடமும் ஆத்மார்த்தமாக வருவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகு நீ என்னுடன் ஆத்மார்த்தமாக கலந்து விடுவாய். அப்படி செய்து பார். உன் மன பாரங்களுக்கெல்லாம், உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் உனக்கான ஆறுதல் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் கூட ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு பிறக்கும். இந்த சுலபமான வழியை விடுத்துவிட்டு யாராவது வருவார்களா? நம் சோகத்தை பகிர்ந்து கொள்வார்களா? நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்லுவார்களா? நமக்கு தோள் கொடுப்பார்களா என்று மற்றவர்களை எப்பொழுதும் சார்ந்து இருக்காதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஏனென்றால் இங்கு அவரவர்க்கென்று அவரவர்க்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கின்றது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் போராட்டத்தை போராட வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அனைவருக்குமே உன்னை போன்று 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லவும், உன்னை தோளில் சாய்த்து கொள்ளவும், உனக்கு ஆறுதலாக உன்னை ஆசுவாசப்படுத்தவும் இங்கு யாருக்குமே நேரமும் இல்லை, அதை விடுத்து மனமும் இல்லை. எனவே நீ யாரையும் சார்ந்து இருக்காதே. மற்றவர்களை பற்றி நினைக்காதே. உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு 4 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிப்பார். மற்றவர்களுக்கு உதவியாக இரு. அதுவே உன் வாழ்க்கையை வெற்றி பயணத்திற்கு கூட்டி செல்லும். நீ என்னிடம் வந்து புலம்பினால்தான் நான் ஆறுதல் வார்த்தைகள் கூறுவேன் என்றில்லை. உனக்கு நானாகவே தினமுமே ஆறுதல் வார்த்தைகளையும் உனக்கான நம்பிக்கை வாக்குகளையும் மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். உனக்கு புரிய வைத்து கொண்டும் இருக்கிறேன். அப்படி தானாக வரும் ஆறுதல் வார்த்தைகளையும் நம்பிக்கை வாக்குகளையும் கேட்டுக்கொள், அதன்படி நடந்து கொள். ஆனால் நீயாக மற்றவர்களிடம் போய் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை எதிர்பார்த்து இருக்காதே. மற்றவர்களை சார்ந்தும் இருக்காதே. இது நாள் வரை நீ வாழ்ந்த காலம், உனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் நினைத்து வருந்தாதே. இனி வரப்போகும் காலத்தை நினைத்து நினைத்து பயப்படாதே, கலங்காதே. இந்த 2ஐயும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியோ மனவேதனையோ இருக்கவே இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன்.
நான் உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்கான திட்டத்தை நான் வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுநாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கிறது. இனியும் எல்லாமே உனக்கு சுபமாகவே இருக்கும். உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் இந்த வாக்கு உனக்கானதே, சர்வ நிச்சயமாக உனக்கானதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு தோல்வி வந்தால் அது வெற்றிக்கான வழிகள் என்பதை நினைத்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு. எந்த ஒரு நேரமும் உன் முன்னேற்றத்தை பின்னால் திரும்பி பார்க்காதே. நீ எடுத்து வைத்த அடியையும் பின்னோக்கி எடுத்து வைக்க எண்ணவே எண்ணாதே.